இன்றைக்கி வெங்காய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளி, கடுகு, வெந்தயம், வெல்லம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், நல்லெண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய். புளியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லெண்ணெயை ஊற்றி அடுப்பில் நல்லா காய விடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டும் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போட்டு அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கரைச்ச புளியை குழம்புல ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கும். மூடி வச்சு கொதிக்க வைங்க, அப்போ தான் அது நல்லா கொதிக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக வெல்லம், கொத்தமல்லி, நல்லெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த வெங்காய குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் தஞ்சாவூர் சைடில் செய்வோம். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். தேங்க்ஸ்.